இதெல்லாம் ஒரு வணக்கம் ப்ரோ. இன்னைக்கு காரைக்குடியில் நடந்த அந்த அதாவது நியூஸ் 24/7 அந்த நிகழ்ச்சி நடந்ததுல இடுமோன கத்தியை தாக்குற அளவுக்கு திமுகவின் கைப்பிடிகள் நடந்திருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? திமுக தான் சொல்றேனே, இதுக்கு திமுகவுடைய திட்டமிட்ட ஒரு வன்முறையா தான் நான் பாக்குறேன். அவங்க முன்கூட்டியே இடுமவனம் காட்சி எடுத்து வைக்கிற எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. அதுவும் இல்லாம காரைக்குடி அப்படின்றது அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் நிக்கிற தொகுதின்றதால அவங்க இன்னும் வீரியமா அவதூறுகளை பரப்ப முடியாது. அவதூறை பரப்பி பார்த்தாங்க, விஜயலட்சுமி அப்படின்னு பேசி பார்த்தாங்க. அது அவங்களுக்கு ஒத்து வரல, மக்கள் அதை நம்பல. அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்கிறாங்க, போன நிகழ்ச்சியில ஸ்ரீதரன் பேசும்போது கூட செருப்பெடுத்து அடிச்சு அது மாதிரியான ஒரு வன்முறையை கையில் எடுத்திருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க திராவிட சித்தாந்தத்தோட தோல்வியா நம்ம பாக்குறோம். இதுக்கப்புறமா திராவிடம் ஒண்ணுமே இல்லை. ஒண்ணு அவதூறு, இன்னொன்னு வன்முறை. இது ரெண்டும் கலந்துதான் திராவிடம் இப்போது நிக்குது. அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். காரைக்குடியில நடந்த அந்த நியூஸ் 24/7 நடத்தின நிகழ்ச்சியில அண்ணன் இடுமோன காட்டி கலந்துக்கிட்டாங்க. அதுல திமுகவினர் ஒரு பிரச்சனை பண்ணிருக்காங்க. எல்லாம் சேர்லாம் விட்டு எரிஞ்சு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இது எப்படி பாக்குறேன்னா, அண்ணன் இடுமானம் கார்த்திக் அவர்கள் நல்ல நாக்கு பிடிக்கிற மாதிரி இவங்க செஞ்ச திருட்டு வேலை எல்லாம் கேட்டிருப்பாரு. பதில் சொல்ல முடியாம திசை திருப்பறதுக்கான செஞ்ச ஒரு கேவலமான செயல் தான் இந்த திருட்டு திமுக செஞ்சிருக்காங்க. இந்த செயலை பார்த்து நானும், இது ரொம்ப ஒரு கேவலமான செயல், ரொம்ப கேவலமான ஒரு அரசியல். இப்போ விவாதம்னு ஒண்ணு எடுத்து வச்சா எதிர்கருத்தை வைக்கணும், அதான் விவாதம், அதான் அரசியல். இது அதை விட்டுட்டு இவங்க கேவலமா சேர தூக்கி அடிக்கிறது, பிரச்சனை பண்றது எல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு செயல். இவங்க ஆட்சியாளர்கள் இந்த மாதிரிதான். இல்ல, காரைக்குடிங்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் போட்டியிடுற தொகுதி. அங்கே இப்படி நடந்திருக்கு. இது எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பு? நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பு இல்லை, நாம் தமிழர் கட்சிக்கு சாதிப்பு தான். இது ஒரு பக்கம் நல்லதுதான். ஏன்னா நாம் தமிழர் கட்சி நாங்க சொல்லுவோம்ல, நாங்க உங்க மக்களுக்காக நின்று பேசணும். இத்தனை நாள ஆட்சியில இருந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச தப்பை எடுத்து வச்சோம், அதை பொறுத்துக்க முடியாம இவங்க செஞ்ச செயல் தான்றதை மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் அங்கே போனாலே மக்கள் புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பா. ஓகே, இப்போ காரைக்குடியில அண்ணன் சீமான் அவர்கள் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்குண்ணே, கண்டிப்பா. அண்ணன் சீமான் அவர்கள் இந்த முறை சட்டமன்றத்துக்குள்ள போறாரு. காரைக்குடி மக்கள் நிச்சயமா அண்ணன் சீமான் அவர்களை ஜெயிக்க வைப்பாங்க. நன்றிண்ணா. ஆனா அது எப்படி நான் பாக்குறேன்னா, நாங்க பாத்துட்டோம். நாங்க இந்த திராவிட சித்தாந்தம் இது கூட ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு முட்டி போற கட்சிங்க, இது நாங்கெல்லாம் பார்த்துட்டோம். ஆட்சி அதிகாரத்துல இருந்துக்குன்னு இந்த மாதிரியான திமுறான வேலைகளையும் யார் என்ன செஞ்சுட்டு போறான், போலீஸ் என் கையில இருக்குது. இதை நாம் தமிழர் வச்சு நாங்க பார்த்துட்டு இதுதான் நடக்குன்றது தெரியும். மக்கள் தான் பார்க்கணும். ஏன்னா இவன் 2000 ரூபா கொடுத்தான், அவன் 3000 ரூபா கொடுத்தான், இவனுக்கு ஓட்டு போடணுன்னு என் மக்கள் அதுல கூட நேர்மையாக்குறான். இதெல்லாம் இந்த ஊடகத்தில் நடக்கிறத ஒவ்வொருத்தையும் மக்கள் தான் பார்க்கணும். இவங்க தானே வரிசை கட்டி போயிட்டு வாக்கு செலுத்துறாங்க. நாங்க பரம்பரை திமுக, நாங்க பரம்பரை அதிமுக, புடுங்கர் திமுக, புடுங்கர் அதிமுக, இன்னும் புடுங்கிட்டான், சேர தூக்கி அடிக்கிறான், நிறைய ஆளு கேள்வி கேட்டா வெட்டுறான். இது மக்கள் தான் உணரணும், மக்களை தான் பார்க்கணும். தொடர்ந்து இது மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது காரைக்குடியில் அண்ணன் சீமானவர்களோட நிக்கிற தொகுதியிலேயே நடக்குதுன்னா ஒரு அச்சம் ஏற்படுது. எங்களுக்கு எதுக்கு அச்சம் வரணும்? நாங்க மக்களுக்காக போராடும், மக்களோட நிக்கிறோம். எங்களுக்கு அச்சம் இல்லை, என் மக்களுக்காக நாங்க நிக்கிறோம். என் மக்கள் தான் அச்சப்படணும். நாங்க நீங்க பாருங்க, நீங்க சேர தூக்கி போட்டு மண்டியை வச்சுட்டாங்க, துப்பாக்கி குண்டே வாங்கி நிப்போம். அதெல்லாம் எங்களுக்கு பெரிய இது கிடையாது. சரிங்களா? மக்கள் தான் அச்சப்படணும், மக்களுக்காக அச்சப்படக்கூடாதுன்னு ஒவ்வொரு இடத்துலயும் நின்று மேடம் போட்டு பேசிக்கிறோம். இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம் நடக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? தொலைச்சு போடுவோம் ராஜா, அதெல்லாம் இங்க வேலை ஆகாது. அதெல்லாம் குடிச்சிட்டு அந்த கெஞ்சி அடிச்சுட்டு இந்த அதிமுக கூட்டம் போற மாதிரி அங்க போய் சவுண்ட் ஒண்ணு இங்க ஏன்னாலே முன்னாடி பல்லு இருக்காது. இது நாங்க ரவுடிஸ்மா பேசல, நல்ல கொள்கையோட நல்ல சிந்தனையோட போயினுக்கிறோம். இது தமிழ் தேசிய குழு பிரபாகரன் பட. நீ என்னை வெட்டணும் அடிக்கணும்னு நினைச்சாலே நாங்க அடிச்சிருவோம். ஏன்னா கொள்கை அப்படி. அதுக்கான எங்க தலைவர் பிரபாகரன் மாதிரியே போயிடுவோம், சீமன் அண்ணன் மாதிரியே போயிடுவோம். அண்ணனே அப்படிதான், ஓரளவுக்கு போட்டு போறா, இல்லடா பிரிச்சு எடுத்துடுறா, அவ்வளவுதான். இந்த திமுக அதிமுக அதிகாரம் மக்கள் கிட்ட காட்டுட்டா எங்க கிட்ட அந்த பொறுப்பு போகாது. ஓட விட்டுருவோம். ஓகே, நன்றி.
காரைக்குடி தொகுதியில அண்ணனோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? காரைக்குடி தொகுதியில அண்ணனோட வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குது. அந்த அந்த அது சொல்றது அந்த பிரகாசமான இருக்கக்கூடிய பதில் தான் இப்ப காட்சியான தாக்கப்பட்டிருக்கிறது.